கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 14:10, ரோமன்ஸ் 14:10. இப்படி இருக்க, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இப்ப பவுல் இந்த பலவீனமானவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்படி இருக்க நீ சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? ஏன்னா இந்த பலவீனமானவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம சாப்பிடலன்னா இதை சாப்பிட்டா இதனால கர்த்தருடைய நாமம் கேட்டு போட போயிரும், இதை கர்த்தருக்கு கனவீனம் ஆயிரும், இல்ல நம்ம இன்னைக்கு காலையில இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணலைன்னா இதாயிரும், இல்ல இது பண்ணல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ஓவர் காஷியஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கிறவங்க என்ன பாக்குறாங்க, மத்தவங்க அது செய்யாத போது அவங்கள குற்றவாளி பாரு, இவங்க காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல அவங்க காலையில எந்திரிச்சு இத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண வேண்டியதானே, 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 5 மணிக்குள்ள எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், இல்ல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அவங்கள பார்த்து யாரு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? இது ஒரு நீ எதுக்கு நீ இந்த குற்றத்தை தீர்க்கிற? நீ நியாயாதிபதி கிடையாது, நீ அவங்களுடைய ஆண்டவர் கிடையாது, நீ உன அளவுகள் கிடையாது. அவங்க யாரு? கிறிஸ்துவுடைய சகோதரன். அப்ப நீங்க என்ன, நீங்க அதை செய்யக்கூடாது. நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? இது யாரு? ஸ்ட்ராங்கா இருக்கிறவன, பலமா உள்ளவன. அப்ப ரெண்டையும் தான் இது பண்ணாரு. முதல்ல பலவீனமானவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், இப்ப பலமானவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? ஏன்னா இப்ப இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு எல்லாமே சரிங்க, நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம், எனக்கு எல்லா நாளுமே நல்ல நாள், அதனால நான் கவலைப்படுறது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரி இல்லாதவங்களை பார்த்து அவங்க குற்றம், என்னடா போ, இத கூட தெரியலையா, அப்ப என்ன, நான் பெரிய ஆளு, எனக்கு எல்லா விவரமும் தெரியும், நான் ஒரு பூரணமானவன், நான் ஆவிக்குரிய முறையில ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லும் போது, உன்னுடைய சகோதரன் யாரு? கிறிஸ்துவனுடைய வேலைக்காரன், உன்னோட வேலைக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரையும் சேர்த்து சொல்றாரு. நாம் எல்லோரும் எப்படி, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. என்ன, நம்ம எல்லாருமே நிற்போம். இப்ப பலமானவன் இல்ல, பலவீனமானவன் இல்ல, எல்லாருமே, நீங்க பலமா இருந்தாலும் சரி, பலமானவனா இருந்தாலும், எச்சரிக்கையாளவங்களா இருந்தாலும் சரி, சுதந்திரம் இருக்குன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் அனுபவிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சாப்பிடறவங்களா இருந்தாலும் சரி, சாப்பிடாதவங்களா இருந்தாலும் சரி, எக்ஸப்ஷனே கிடையாதுங்க. எல்லாரும், நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முன்னாடி நிக்கதான் போறோம். எங்க? கர்த்தருடைய நியாயாசன சீட்டு என்று சொல்லக்கூடியதாக. என்ன இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது பேமா சீட் என்று சொல்லக்கூடியது. இதுல கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி நிறுத்தி யாராருக்கு அவங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வெகுமணி கொடுக்கக்கூடியதை ஒழிய, இது பரலோகம் போவானா பரலோகம் போக மாட்டானாங்கிற அந்த இது இல்ல. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இங்க ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்க காரியம் என்ன, நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்ந்ததை வைத்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமானத்தை பத்தி தான் சொல்லி கொடுக்கிறாரே ஒழிய, இது எதை பொறுச்சு இல்ல, நியாய தீர்ப்பினுடைய அந்த இது கிடையாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீ உன் சகோதரனை குற்றம் தீர்க்காத. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப கிறிஸ்து உங்க சபையில காணப்படுகிற ஒரு சகோதர சகோதரிய அவர் தான் நியாயம் தீர்க்கணும், நீங்க கிடையாது. இல்ல அற்பமா என்றதா இருந்தாலும் அவர் தான் பண்ணணும், நீங்க கிடையாது. ஏன்னா இதனுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்து கிட்ட இருக்கு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல என்ன சொன்னாரு? கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், எல்லார் மேலையும் ஆண்டவராய் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாருக்கும் அதிபதியாய் இருக்கிறார்னு. அப்ப அவர் தான் தன்னுடைய வேலைக்காரர் எல்லாரையும் யார் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். அப்ப நம்ம யாருங்க உள்ள நடுவுல புகுந்துகிட்டு அதை சொல்ல இதை சொல்ல? அப்ப என்னன்னா, நம்ம இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இந்த தர்க்கம் பண்ணக்கூடிய இந்த சில காரியங்கள் இருக்கு பாருங்க, இதை விட்டுருங்க. இதெல்லாம் யாரு? கிறிஸ்து தான் பண்ணணும். அப்போ நம்ம எல்லாருமே நம்ம என்ன செய்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிறிஸ்து கிட்ட நம்ம தான் கணக்கு கொடுக்க போறோம். ஏன்னா அந்த இதுல நான் அந்த பேமா சீட்டை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்க தயவு செய்து இது பாவத்துக்கான காரியத்தை குறிச்சு சொல்ல, ஒருத்தன் பாவம் பண்ணா அதை நம்ம தண்டிக்கணும்.
அதை நம்ம இது பண்ணணும். இது பாவத்துல போற காரியம் இல்ல. இது சில பழக்க வழக்கங்கள். அது நம்மை பாவத்துக்கு எடுத்து செல்லாது செய்யக்கூடிய பாரம்பரியமான காரியங்கள் இல்ல பழக்க வழக்கங்களை தான் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நம்ம கணக்கு கொடுக்கிறதுனால அதுல இருந்து நம்முடைய ஒற்றுமை உருவாக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டியோம். அதனால நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி, குற்றப்படுத்தாதபடி, உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாலசம், நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.